basic classification of signals. மூணு வகையான கிளாசிஃபிகேஷன் இருக்குங்க. அதாவது அனலாக் சிக்னல், டிஜிட்டல் சிக்னல், ரியல் அண்ட் எக்ஸ்பொனன்ஷியல் சிக்னல், டிட்டர்மினிஸ்டிக் அண்ட் நான் டிட்டர்மினிஸ்டிக் சிக்னல். ஓகேங்களா, மூணு வகையான சிக்னல் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அனலாக் சிக்னல் அண்ட் டிஜிட்டல் சிக்னல். ஓகேங்களா, அனலாக் அனலாக் சிக்னல் அண்ட் டிஜிட்டல் சிக்னல். ஒரு சிக்னலை நம்ம எப்போ அனலாக் சிக்னல்னு சொல்லுவோம் அப்படின்னா, இட் ஹேஸ் கண்டினியூஸ் ஆம்ப்ளிடியூட். ஓகேங்களா, இது வந்து ஆம்ப்ளிடியூட் செக்ஷன், இது வந்து டைம் செக்ஷன். Time is a beautiful independent variable. Independent variable na that never depends on anything. ஓகேங்களா, டைம் எதை டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஓகேங்களா, டைம் எதை டிபெண்ட் பண்ணி இருக்காது, நம்ம எல்லாம் தான் டைமை டிபெண்ட் பண்ணி இருப்போம். ஓகேங்களா, ஸோ டைம் யாருக்காகவும் நிற்காது. அதனால நம்ம அதை என்னென்னு சொல்கிறோம், இண்டிபெண்ட் வேரியபிள்னு சொல்லுவோம். பட் நீங்கள் இங்கே ஆம்ப்ளிடியூட் செக்ஷனில் மார்க் பண்ண போகிற எல்லாமே மேபி இது வந்து ஒரு டெம்பரேச்சராக இருக்கலாம். ஓகேங்களா, டைம் டெம்பரேச்சர் வேரிஸ் வித் டைம். இப்போ காலையில் வந்து 25 டிகிரி செல்சியஸ் இருக்கும், மத்தியானம் ஒரு 32 டிகிரி செல்சியஸ் போகும், மறுபடியும் ஈவினிங் வந்து அதே டெம்பரேச்சர் கம்மியாகிட்டே வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்துட்டு 0 to 10 AM வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது வந்து 10 AM. ஸோ காலையில் 6 மணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, காலையில் 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் டெம்பரேச்சர் வேரியேஷனை நான் இந்த கிராஃபில் பிளாட் பண்ணியிருக்கேன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஓகேங்களா, 6 AM to 10 AM. இது வந்துட்டு ஆம்ப்ளிடியூட் செக்ஷன், நத்திங் பட் டெம்பரேச்சர். மேபி இது வந்துட்டு 70 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஃபாரன்ஹீட் வரைக்கும் வச்சுக்கலாம். இப்படி வேரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி வேரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது அனலாக் சிக்னல்னா டிஃபைன்ட் ஃபார் ஆல் வேல்யூ ஆஃப் டைம். ஓகேங்களா, இப்போது நீங்கள் எனக்கு 7 மணி 1 நிமிஷம் 15 செகண்ட் இந்த டைமுக்கு எனக்கு என்ன டெம்பரேச்சர் அப்படின்னா நத்திங் பட் இப்போ அந்த இடம் 7.0115 செகண்ட்ஸ் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, அதாவது கண்டினியூஸ் ஆம்ப்ளிடியூட் அண்ட் கண்டினியூஸ் அண்ட் டைம். ஓகேங்களா, கண்டினியூஸ் ஆம்ப்ளிடியூட் இன் கண்டினியூஸ் அண்ட் டைம். இது வந்து அனலாக் சிக்னல். எனி சிக்னல் that has continuous amplitude. ஓகேங்களா, that has continuous amplitude and continuous time is called continuous signal. ஓகேங்களா, all analog signals are continuous signals. All analog signals are continuous signals, but not all continuous signals are analog signals. ஓகேங்களா, எல்லா continuous signalsமே நம்ம analog signals சொல்ல முடியாது, பட் எல்லா analog signalsமே நம்மளுக்கு அது வந்து continuous signals. ஓகேங்களா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது டிஜிட்டல் சிக்னல்ஸ். ஓகேங்களா, டிஜிட்டல் சிக்னல்ஸ் டிஜிட்டல் சிக்னல்ஸ் அப்படின்னாங்க இட் இஸ் டிஸ்க்ரீட் இன் டைம். ஓகேங்களா, இட் இஸ் டிஸ்க்ரீட் இன் டைம் அண்ட் டிஸ்க்ரீட் இன் ஆம்ப்ளிடியூட் ஆல்சோ. ஓகேங்களா, ஒரு சிக்னல் அனலாக் சிக்னல்னா இட் மஸ்ட் பி கண்டினியூஸ் இன் ஆம்ப்ளிடியூட் அண்ட் மஸ்ட் பி கண்டினியூஸ் இன் டைம். அதே மாதிரி ஒரு டிஜிட்டல் சிக்னல்னா இட் மஸ்ட் பி டிஸ்க்ரீட் இன் டைம் அண்ட் இட் மஸ்ட் பி டிஸ்க்ரீட் இன் ஆம்ப்ளிடியூட். அது டிஸ்க்ரீட் இன் ஆம்ப்ளிடியூட்னு சொல்கிறப்போ we are losing some information. ஓகேங்களா, we are losing some information. அதாவது நான் என்ன எப்படி இன்ஃபர்மேஷன் நம்ம லூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் சேம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சம் 70 டிகிரி 80 டிகிரி 90 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் போகுது. ஓகேங்களா, சேம் டெம்பரேச்சர் அண்ட் சேம் டைம். இப்போ பாருங்கள்
எனக்கு வந்துட்டு 3:30 பிஎம்க்கு 3:30 பிஎம்க்கு என்னோட டெம்பரேச்சர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, 3:30 பிஎம்க்கு நம்மளோட டெம்பரேச்சர் என்னன்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல பாருங்க, நம்ம இட் இஸ் டிஃபைன்டு ஃபார் ஒன்லி 3 and 4 பட் நாட் அட் 3:30. ஸோ 3:30க்கு வராதங்காட்டி நம்ம அந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் லூசிங் டு சம் எக்ஸ்டென்ட். ஓகேங்களா, we are losing information in digital signals to some extent. ஓகேங்களா, ஸோ கண்டினியூஸ் சிக்னல்னா இட் மஸ்ட் பி கண்டினியூஸ் இன் ஆம்ப்ளிடியூட் அண்ட் இட் மஸ்ட் பி கண்டினியூஸ் இன் டைம். டிஸ்க்ரீட் சிக்னல்னா இட் மஸ்ட் பி டிஸ்க்ரீட் இன் ஆம்ப்ளிடியூட். டிஸ்க்ரீட்னா நத்திங் பட் ஒரு சிக்னல் மேபி ஒரு கண்டினியூஸ் சிக்னல் இருக்குது. ஓகேங்களா, மேபி ஒரு சைனசாய்டல் சிக்னல் இருக்குது. இதை வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு சாம்பிள், இந்த இடத்துல ஒரு சாம்பிள், இந்த இடத்துல ஒரு சாம்பிள், இந்த இடத்துல ஒரு சாம்பிள், இந்த இடத்துல ஒரு சாம்பிள்னு எடுக்கிறோம். ஓகேங்களா, ஸோ ஒரு கண்டினியூஸ் சிக்னலை கட் பண்ணி வெளியே எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அது மட்டும்தான் டிஸ்க்ரீட் சிக்னல்னு சொல்ல முடியாது. ஏன்னா டிஸ்க்ரீட் சிக்னல் இட் இஸ் நேச்சுரலி எ ஃபிசிக்கல் சிக்னல். எப்படி சொல்கிறோம் அப்படின்னாங்க, எ க்ரைம் ரேட் இன் எ இயர். எ க்ரைம் ரேட் இன் எ இயர்னா நீங்கள் க்ரைம் ரேட்டை கால்குலேட் பண்ணுறீங்க. ஓகேங்களா, க்ரைம் ரேட்டை கால்குலேட் பண்ணுறீங்க, அதாவது ஜான்வரி, பிப்ரவரி அப் டு டிசம்பர் நீங்கள் வந்து க்ரைம் ரேட்டை கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மந்தில் எனக்கு இத்தனை க்ரைம் ரேட், இந்த மந்தில் எனக்கு இத்தனை க்ரைம் ரேட், இந்த மந்தில் எனக்கு இத்தனை க்ரைம் ரேட்னு we can calculate. ஓகேங்களா, பட் எனக்கு டிசம்பர் மாதம் செகண்ட் வீக்கில் எத்தனை க்ரைம் ரேட் நடந்துச்சுன்னு கேட்டால் உங்களால் டிஸ்க்ரீட்டில் சொல்ல முடியாது. ஓகேங்களா, டிஸ்க்ரீட்டில் சொல்ல முடியாது. ஸோ கண்டினியூஸ் சிக்னலில் இருந்து தான் நம்ம டிஸ்க்ரீட் சிக்னலை எடுக்கிறோன்னு நினைக்கக்கூடாது. ஓகேங்களா, டிஸ்க்ரீட் இஸ் ஆல்ரெடி அவைலபிள் இன் தி நேச்சர். ஓகேங்களா, டிஸ்க்ரீட் இஸ் ஆல்ரெடி அவைலபிள் இன் தி நேச்சர். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கண்டினியூஸ் சிக்னல் அண்ட் டிஸ்க்ரீட் சிக்னல். ஓகேங்களா, T is a independent variable whereas temperature is a dependent variable. ஓகேங்களா, அதாவது normally a basic signal is represented as x of t where t is independent and x is dependent variable. ஓகேங்களா, dependent சேம் தான். சிஸ்டம் வந்து dependent and signal must be independent signal. ஓகேங்களா, signal must be independent. ஓகேங்களா, அடுத்து ரியல் அண்ட் எக்ஸ்பொனென்ஷியல் சிக்னல். ஓகேங்களா, அடுத்து ரியல் அண்ட் எக்ஸ்பொனென்ஷியல் சிக்னல். So what is a real signal, what is a exponential signal? ஓகேங்களா, ரியல் அண்ட் எக்ஸ்பொனென்ஷியல் சிக்னல். அதாவது ரியல் சிக்னல் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வி ஹேவ் அ காம்ப்ளெக்ஸ் சிக்னல். ஓகேங்களா, எக்ஸாம்பிள் வி ஹேவ் அ காம்ப்ளெக்ஸ் சிக்னல், அதாவது 2 + 3i ஆர் 2 + i3, 2 + i3, 2 + i3ன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் சிக்னல் எடுத்துகிட்டேன். ஓகேங்களா, இப்போது இந்த இடத்துல சப்போஸ் இந்த இமேஜினரி வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகலை, தட் இஸ் இட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0 அப்படின்னா இந்த 2 மட்டும் என்னங்க, ரியல் காம்பனண்ட், அதுதான் ரியல் சிக்னல். இப்போது இந்த ஒய் வி ஹேவ் மென்ஷன்ட் இந்த இடத்துல ஏன் ஐயை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நத்திங் பட் ஒரு 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட். ஓகேங்களா, 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் எடுத்திருக்கோம் அந்த இடத்துல. 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் எதுக்காக அப்படின்னாங்க, டு ரெப்ரசன்ட் மோர் தேன் ஒன் காம்பனண்ட் we are using complex signal. For example, if we have to transfer 0 to 3 kHz. ஓகேங்களா, 0 to 3 kHz வந்துட்டு நீங்கள் 2 காம்பனண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. மேபி இட் ஹேஸ் அ 2 காம்பனண்ட், இதில் ஒரு பேண்ட்வித் இருக்குது, இதில் ஒரு பேண்ட்வித் இருக்குது. ஓகேங்களா, ரெண்டும் தனித்தனி காம்பனண்ட், பட் உங்கள்கிட்ட இருக்க ஒரே டிரான்ஸ்மிட்டரில் நீங்கள் இந்த 2 சிக்னலையும் டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னா, ஓகேங்களா, டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு டேக் அ 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட், நத்திங் பட் பர்பண்டிகுலர். இங்கே ஒரு 0 to 3 kHz, இங்கே ஒரு 0 to 3 kHz. சரிங்களா, இது ரெண்டுக்குமே நோ காம்பனன்ட்ஸ் ஆர் சிமிலர் டு தீஸ் சிக்னல்ஸ். ஓகேங்களா, இது நத்திங் பட் இமேஜினரி காம்பனண்ட், இது நத்திங் பட் ரியல் காம்பனண்ட். ஓகேங்களா, இது 0 to 3 kHz, இதுவுமே 0 to 3 kHz. ஓகேங்களா, a complex signal is a more than one component. ஓகேங்களா, transferring or processing more than one component அப்படின்னா நீங்கள் பார்க்க போகிறது காம்ப்ளெக்ஸ் சிக்னல். ரியல் சிக்னல் நத்திங் பட் ஐ வேல்யூ 0, அதாவது இமேஜினரி பார்ட்டி 0. இமேஜினரினா உங்களோட இமேஜினேஷனில் மட்டும்தான் அந்த சிக்னல் அக்கராகுன்னு கிடையாது. ஓகேங்களா, ரியல் டைம்லேயே அக்கராகு. ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோ எடுத்துட்டீங்க,
உங்கள் டிவியில் நீங்கள் பார்க்குற வீடியோ பார்த்துட்டிங்கன்னா ஆர்பிஒய் ஓகேங்களா, ரெட் ப்ளூ எல்லோ ஓகேங்களா, ரெட் ப்ளூ எல்லோ, அதாவது இந்த 3 காம்பனண்ட்டு சேர்ந்த மாதிரி வரும். ஸோ இட் ஹேஸ் 3 காம்பனன்ட்ஸ் ஓகேங்களா, இட் ஹேஸ் 3 காம்பனன்ட்ஸ். ஸோ அந்த இடத்துல நீங்கள் பார்க்குறது எல்லாமே ரியல் டைமில் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் சிக்னல் தான் ஓகேங்களா. இஃப் எனி திங் தட் ஹேஸ் மோர் தேன் 1 காம்பனண்ட் அது வந்து என்னங்க, காம்ப்ளெக்ஸ் சிக்னல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இஎம்டி சிக்னல் இன் ஸ்பேஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் சிக்னல்ஸ் இன் ஸ்பேஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோங்க, எக்ஸ் ஒய் ஜெட் ஓகேங்களா, எக்ஸ் ஒய் ஜெட் 3 காம்பனண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. 3 காம்பனண்ட் நம்ம யூஸ் பண்ணுறனால இதுவும் காம்ப்ளெக்ஸ் சிக்னல் நம்மளால் சொல்ல முடியும் ஓகேங்களா. 3 காம்பனண்ட் யூஸ் பண்ணுறனால நத்திங் பட் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் சிக்னல். எக்ஸ் டெலிவர்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் row, y delivers information about column, whereas z delivers information about intensity. இன்டென்சிட்டினா லைட்டுங்க. a beautiful example for z வந்துட்டு CROவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆம்ப்ளிடியூடு வேரி பண்ணுவீங்க ஓகேங்களா, டைமை வேரி பண்ணுவீங்க, அதே நேரத்தில் பிரைட்னஸையும் வேரி பண்ணுவீங்க ஓகேங்களா. நல்லா பிரைட்டாக இருந்தால் நல்லா பிரைட்டாக இருக்கும், அப்புறம் சிக்னல் உள்ளே போகும் ஓகேங்களா. பிரைட்னஸ் கம்மி பண்ணிங்கன்னா அது வந்து நத்திங் பட் z டைரக்ஷன் ஓகேங்களா. z டைரக்ஷன் இன் CRO always tends to intensity. To measure intensity we use 3 components ஓகேங்களா. இது ஒரு வகையான காம்ப்ளெக்ஸ் சிக்னல் ஓகேங்களா. அடுத்த சிக்னல் நம்ம பார்க்க போகிறது டிட்டர்மினிஸ்டிக் அண்ட் நான் டிட்டர்மினிஸ்டிக் சிக்னல். டிட்டர்மினிஸ்டிக் அண்ட் நான் டிட்டர்மினிஸ்டிக் சிக்னல். டிட்டர்மினிஸ்டிக் சிக்னல்னாங்க எனி சிக்னல் தட் ஃபியூச்சர் வேல்யூ கேன் பி ப்ரெடிக்டட். Any signal that future value can be predicted. Future value can be predicted na all mathematical signals are deterministic signals ஓகேங்களா. all mathematic signals are deterministic signals. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா மேத்தமேட்டிக்கல் சிக்னல்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஃபியூச்சர் வேல்யூ தெரியும். ஒன்ஸ் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட ஃபார்முலா இருக்கும், நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா அதோட ஃபியூச்சர் வேல்யூ உங்களுக்கு தெரியும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகேங்களா. ஆல் மேத்தமேட்டிக்கல் பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் வந்து மேத்தமேட்டிக்கல் சிக்னல்ஸ். மேத்தமேட்டிக்கல் சிக்னல்ஸ். அஸ்ட்ராலஜர்ஸ் அவங்களுக்கு ஜோசியக்காரங்க, அவங்களுக்கும் நம்ம வாழ்க்கையில் முன்னாடியே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. நத்திங் பட் ப்ரிடிக்ஷன். ஹியூஸ் ஃபியூச்சர் வேல்யூ கேன் பி ப்ரிடிக்டட் அப்படின்னா டிட்டர்மினிஸ்டிக் சிக்னல். அண்ட் ஹூஸ் ஃபியூச்சர் வேல்யூ கேனாட் பி ப்ரிடிக்டட் அப்படின்னு என்னங்க, அது நான் டிட்டர்மினிஸ்டிக் சிக்னல். whose future value cannot be predicted. Whose future value cannot be predicted. For example, earthquake signal ஓகேங்களா. earthquake signal அதோட ஃபியூச்சர் வேல்யூ நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியுமா? ப்ரிடிக்ட் பண்ண முடியாது ஓகேங்களா. ஸோ earthquake எந்த டைமில் தான் வரணும்னால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி சிக்னல்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நான் டிட்டர்மினிஸ்டிக் சிக்னல்ஸ் ஓகேங்களா. இதுதான் உங்களோட பேசிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல்ஸ் ஓகேங்களா. இதுதான் உங்களோட பேசிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சிக்னல்ஸ். அடுத்து டைப்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ் பார்க்கலாம். ஒரு சிக்னலை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், அந்த சிக்னலுக்கு நம்ம எப்படி இண்டிபெண்டன்ட் வேரியபிள் கொடுக்கலாம் அப்படின்னு டைப்ஸ் ஆஃப் சிக்னல்ஸ் பார்க்கலாம் அடுத்து ஓகேங்களா.